ஸோ இதுதான் ராபின்சன் எழுதிக்கிற ஃபோல்டர். ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க. இத்தனை ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஃபைல்ஸ் ஓகே. இந்த சிஎல் எங்கே பிரிண்ட் ஆகும்? இங்கே பிரிண்ட் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு வந்து சிஎல்ங்கிறது வந்து உங்களுக்கு சிஎல் வந்து இங்கே ஒரு இது வந்து அதுக்குள்ளே தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக இந்த ஏரியாவில் தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக ஸோ அது வந்து அப்போ யூஸருக்கு ஏதாவது காமெண்ட் பண்ணால் நீங்கள் பிரிண்ட் பண்ண மாட்டீங்க. எப்போ பிரிண்ட் பண்ணுவீங்க? எரர்ஸை செக் பண்ண பிரிண்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் எல்லாத்தோட மார்க்கும் எல்லாத்தோட நேமே ஃபிட் பண்ணால் ஹையஸ்ட் மார்க் வாங்கினாங்க 10,000 ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் தேர்ட் ஹையஸ்ட் வாங்கினது எப்படிங்க வருது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ஷார்ட் பண்ணுவீங்க. ஷார்ட்டிங் லாஸ்ட்டே பிரிண்ட் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன தப்பாக பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். அப்போ இங்கே பிரிண்ட் ஆகுது நீங்கள் பார்த்து அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக இதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா என்ன சொல்லியிருக்கீங்க? எல்லாத்துக்கும் புரியுதானே? இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கறது ஓகே. ஆனால் இப்போ வந்து ஷாலினி ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம். அது என்ன பண்ணுவாங்க? சிகே ஸ்கூலுக்கு எடுத்துக்கலாம். அது வந்து கோபி இருக்குது. ஸோ இப்போ கோபியில் அவர் பிரின்சிபலுக்கு போய் அவர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். அவர் யூஸ் பண்ணார். அது ஷாலினி கூப்பிட்டு சொன்னார், உன் ப்ராஜெக்ட் உன்னோட ஆப்பில் ஃபீஸ் எல்லாம் தப்பாக செய்யுங்க. ஓகேவா? இப்போ உடனே என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து கிளம்பி கோபி போய் பார்க்கணும். ஆனால் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா வேற ஒரு ப்ராப்ளம் சொல்லுவோம். ஆப் கிராஷ் ஆகுது. உள்ளே போனால் ஆப் கிராஷ் ஆகுது. ஆனால் இப்போ போய் யூஸ் பண்ணி பார்த்தா வரும். எனக்கு தெரியல, நீங்கள் என்ன இல்லை அப்பப்போ கிராஷ் ஆகுது. தெரியல, நீங்கள் வந்தால் அது போகிறாங்க ஆப் நினைச்சுட்டு கரெக்டாக. அப்போ என்ன பிரிண்ட் ஆகுது நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபோனில் பிரிண்ட் ஆகுது நம்மளால் பார்க்கவே முடியாது. புரியுதா ப்ராப்ளம் என்னென்ன? இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் செஞ்சது தான் சிஎல் ஃபங்க்ஷன். இந்த சிஎல் தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பழக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப மோர் சொஃபிஸ்டிகேட்டட் அட்வான்ஸான ஃபங்க்ஷன். சரி, நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் லாக்ஸ்குள்ள சிஎல் இருக்கும். இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுருக்கேன். இதான் ஃபங்க் சிஎல்னு செஞ்சுருக்கேன். இது இந்த டீன் எது திரும்ப போட்டிருக்கேன். அதுக்குள்ள நீங்கள் என்ன வேணாலும் பாஸ் பண்ணலாம். இன்டீஜரும் பாஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆஃப் எனி டைப் நீங்கள் ஒன்று பாஸ் பண்ணாங்கிறதுக்காக நான் வந்து டீம் கொடுத்துருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா டீம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் உங்களுக்கு பண்ணலாம் தெரியும். அது இல்லாமல் இது அடிஷ்னல் என்ன இருக்குன்னா நீங்கள் எந்த லைனில் பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இத்தனை ஃபைல்ஸ் இருக்குல்ல, இத்தனை ஃபைல் எங்கே பிரிண்ட் ஆச்சு எப்படி தெரியுங்க? ஏகப்பட்ட இடத்துல சிஎல் பண்ணியிருக்கோங்க. ஸோ என்னென்ன பிரிண்ட் ஆகும்னா நீங்கள் எந்த ஃபைலில் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஃபைலில் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த லைனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட அது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுது பிரிண்ட் மட்டும் ஆகாமல் ஒரு டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகிக்கும். லாக் வாலெட்டுன்னு இருக்கா? இப்போ பாருங்க, இதுதான் பயங்கரமாக கொடுக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நான் டேட்டா பேஸ் சொல்லி தந்துருக்கேன் உங்களுக்கு. நான் சும்மா சிஎல் சொல்லி தந்தேன். இங்கே என்ன இருக்கு? லாக் வாலெட்னு ஒன்று இருக்குது. இந்த லாக் வாலெட் எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த லாக் வாலெட் எங்கே இருக்குன்னா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து டெவ் பேஸ் லிங்க்னு ஒன்று இருக்குது, தெரியுதா? இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் நிறைய கோடு இருக்கு. இதில் வந்து லாக் வாலெட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? லாக் பேஸ் ஃபங்க்ஷன்ஸ் நான் கால் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த லாக் பேஸ் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நான் சொல்லி தரதுலாம் உங்களுக்கு புரியும். இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுது. டெவ்ஆப்ஸ் டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை இது இன்ஹெரிட் பண்ணுது. அதாவது இது பேரண்ட்டு, இது சைல்டு, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இது இன்ஹெரிட் பண்ணுது. இதெல்லாம் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் புரியும். பேசிக்கலி இதுக்குள்ளே இருக்கிறதுல இதுக்குள்ளே வந்து புரிஞ்சிருச்சா? ஓகே. அது இல்லாமல் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் சொல்கிற கிரியேட் டேபிள் அது இதா, இதில் பாருங்க, கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து கிளாஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட், லைன் வந்து ஒரு இன்டீஜர், அங்கே வந்து அந்த நேம்லாம் இருக்குல்ல, ஃபைல் நேம், ஃபங்க்ஷன் நேம், லாக் டைப், மெசேஜ் என்ன பிரிண்ட் ஆகுது, இது எல்லாமே டெக்ஸ்ட் இன்ட்டு இருக்கா? இது எல்லாம் இந்த டேட்டா டைப்பில் நாங்கள் வந்து போய் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆனால் டேபிள் எங்கே கிரியேட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது டேட்டா பேஸ் இருக்கா? இந்த டேட்டா பேஸ்க்குள்ள டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். இந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்குள்ளே இருக்கும், தெரியுதா? இதில் வந்து நிறையா இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைல் மேனேஜரில் போய் நான் வந்து ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டேட்டா பேஸும் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஒரு ஃபைல் தான் இருக்குது. இப்போ அதை உங்களுக்கு வந்து நான் சொன்னது பொய் இல்லை, உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அதனால் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே என்னன்னு போட்டிருக்குது? நியூரல் மெமரி டாட் எஸ்கியூஎல் க்ரீட் இருக்கா? இங்கே பாருங்க, நியூரல் மெமரி டாட் எஸ்கியூஎல் க்ரீட் தெரியுதா? இது நியூரல் மெமரி இருக்கும்.
எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டேன் வந்துச்சா புரியுதா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து DevOps.SQLite இருக்கா? DevOps.SQLite புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் டேட்டாபேஸ் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இதெல்லாம் எங்க ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கு. புரியுது? ஹார்ட் டிஸ்க்ல எப்படி ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்குள்ள டேபிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் DevOps வந்து ஓப்பன் நியூரல் மெமரி நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறீங்க பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா? இதுதான் செமையான விஷயம். பாஸ்வேர்டு கேட்குதா? இந்த பாஸ்வேர்டு வந்து நானே உருவாக்குறேன். இந்த ஃபீச்சர் வந்து உலகத்திலேயே இல்லாத ஒரு ஃபீச்சர். இதை நானே உருவாக்குறேன். இது இவ்வளோ செய்யறதுனால தான் நம்மளால நியூரல் இன்ஜினை போய் விற்க முடியுது. இதை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்குறீங்களா? எனிக்மா மிஷின் பார்த்துருக்கீங்களா? எனிக்மா யாரெல்லாம் பார்க்கல கை தூக்குங்க. ஓகே சி நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. அரௌண்ட் 20 minutes வரப்போகுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த 20 minutes வந்து உங்களுக்கு மேபி லிட்டில் பசி எல்லாம் வரலாம். ஆனால் பாருங்க யூ என்ஜாய் இட். ஓகேவா? உங்களுக்கு பார்த்துக்கே பார்க்கலாம் தான். இது வந்து ஹிட்லர் செஞ்ச ஒரு விஷயம். ஹிட்லர் நமக்கு இவ்வளோ கிரேட்னு சொல்கிறோம்ல, அது காரணமே என்னன்னா அவர் வந்து சமயம் ஒன்று கண்டுபிடிச்சாரு. அதுதான் இந்த எனிக்மா விஷயம். இல்லை நான் இதுலேயே ப்ளே பண்ணிடுறேன். நம்ம இதில் ப்ளே பண்ணாவே வரும்னு நினைக்கிறேன். இதுதான் எனிக்மா மிஷன். இது பார்க்க ஒரு டைப்ரைட்டர் மாதிரி இருக்கும், ஆனால் இது பண்ணுறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த மிஷின் அப்படி என்ன பண்ணுது, இதுக்குள்ளே எந்த கம்ப்யூட்டர் சிப்பில் அந்த கம்ப்யூட்டரில் வரது முன்னாடி இருக்கிறது இதில் மெக்கானிக்கலாக மூவ் ஆகி கரண்ட்டை வச்சு இது பண்ணுறது தான் என்ன பண்ணுது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நாம் என்னென்னா என்கிரிப்ஷன் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா ஒருத்தர் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் இருக்கிறாங்க. இவங்க பேர் அலைஸ், இவங்க பேர் பாப். இவங்க வந்து சீக்ரெட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இப்படி சொல்லுவாங்க. இப்போது இவங்க வந்து ஒரு லெட்டரில் வந்து இப்படி எழுதி கொடுக்குறாங்க ஹலோ அப்படின்ட்டு. இப்போது இந்த ஹலோங்கிறத வந்து இந்த மாதிரி ஏதாவது கசமுசை மாற்றி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒட்டு கேட்டாலும் ஈவுக்கு வந்து அது ஹலோ தான் இருக்குதுன்னு புரியாது. இந்த கசமுசை இருக்கிறது தான் புரியும். ஆனால் இங்கே வந்து படித்து பார்த்தா பாபுக்கு தெரியும் அது ஹலோன்னு பாபுனால மாற்ற முடியும். இதை இப்படி மாற்றுறதும் அதை இப்படி மாற்ற கீ இருக்கு இல்லையா, இது வந்து 2 பேருக்கு தான் இருக்கும். அதாவது அலைஸ்டையும் பாப்டையும் தான் இருக்கும். அதனால் அவங்க 2 பேர் தான் அதை பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதை வந்து முதல்ல இதை கண்டுபிடிச்சது ஜூலியஸ் சீசர். அதனால அது பேர் சீசர் சீசர். ஸோ அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது ஒவ்வொன்றையும் 3 லெட்டர் தாண்டி நீங்கள் எடுத்துக்கணும். தெரியுதா? 2 லெட்டர் தாண்டி எடுத்துக்கணும். புரியுது என்ன நடக்குது? ஒவ்வொரு இடத்தையும் அதை மட்டும் பேக் வந்து சொல்லுங்கள். Now the message looks like gibberish, a bunch of random letters. அதாவது ஹலோ இருக்குல்ல, ஹெச்எல் இருந்து 3 லெட்டர் தள்ளி என்ன இருக்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ காட்டுவாங்க பாருங்க அனிமேஷன். ஹெச் இருக்கா, ஹெச்சுக்கு அப்புறம் 3 லெட்டர் கழிச்சு கே இருக்கா. ஸோ ஹெச்சு கேவா மாறும். புரியுதா? இப்போ பாருங்க, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஹெச் இருக்கா, இப்போ ஹெச்சுக்கு 3 லெட்டர் தாண்டி கே வருதா. ஸோ ஹெச்சுக்கு பதிலாக கே எழுதிடுவீங்க. இருந்து 3 லெட்டர் தாண்டி ஹெச் இருக்கா, ஸோ அங்கே ஹெச் எழுதிடுவீங்க. எல்லேருந்து ஓ இருக்கா, ஸோ ஓ எழுதிடுவீங்க. புரியுதா? ஓல்லேருந்து 3 லெட்டர் தாண்டி ஆர் இருக்கா, இப்போ செட்ல இருந்தால் திருப்பி ஏபி இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி எழுதிக்குவீங்க. இப்போ என்னன்னா 3 லெட்டர் தாண்டிங்கிறது இந்த 2 பேருக்கு தான் தெரியும் சீக்கிரட்டா. ஸோ நடுவில் ஒட்டு கேட்டாலும் அவருக்கு வந்து திரும்பி பின்னாடி போக முடியாது. எழுதிருக்கா நம்ம தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? இந்த என்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் டேட்டா அனுப்புறப்ப இப்படி ஒட்டி கேட்டுருவாங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி மட்டும் தான் அனுப்பணும். அதனால இது ரொம்ப தேவை. ஆக்சுவலி வெப்பும் இருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. இதே தான் ஆர்மியாக இருக்கும். ஒரு கமாண்டர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அது ஆர்மிக்கு சீக்ரெட்டாக போகணும். எந்த டைமில் எங்கேருந்து எந்த டைரக்ஷனில் அட்டாக் பண்ண போகணும். எனிமே தெரிஞ்சுன்னா அவங்க கண்ணை சுட்டுருவான், வந்து அட்டாக் பண்ணுறது முன்னாடியே சுட்டுருவான். ரைட்? ஸோ இந்த என்கிரிப்ஷன் வந்து இந்த சீசர் செகண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள், அது ஈஸியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால அதோட கஷ்டமான ஒரு என்கிரிப்ஷன் வந்து கண்டுபிடிச்சதுன்னா இது. ஓகேவா? இதை வந்து ஹிட்லர் கண்டுபிடிச்சாரு. ஹிட்லரோட மிஷினுக்கு பேர் எனிக்மா மிஷின். இந்த எனிக்மா வந்து ஜெர்மன் மிலிட்ரியில் வந்து வேர்ல்டு வார் 2 யூஸ் பண்ணாங்க. அப்போ வேர்ல்டு வார் 2 யூஸ் பண்ணி அடிக்கிறப்ப எவ்வளவு ஒன்றும் புரியல அந்த இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் மறுபடியும் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய எழுத்து இருக்கும், இங்கே நிறைய பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ பட்டன் அமுத்துறதே வேற ஒரு எழுத்து தெரியும். கிட்டத்தட்ட எனிக்மா மாதிரி ஹலோ இருக்கிற ஹெச்எல் கே எழுதுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மெக்கானிசம் வந்து மாற்றி மாற்றி எழுதி இருக்கும். புரியுதா? நீங்கள் என்ன அமுத்துறீங்களோ வேற ஒரு லைட்டர் தெரியும். அப்போ நீங்கள் அதை வந்து பேப்பர் லோட் பண்ணி அதை மெசேஜ் அனுப்பிச்சிடணும். அதை அனுப்பிச்சிங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான லெட்டர் வந்து எழுதிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இது நல்லா பாருங்க, 2 எல் வந்தாலும் இங்கே டிசெட் மாதிரி இருக்கு. அதில் வந்து கேஹெச்ஓஆர் தான் இருந்துச்சு. இதுக்கு ரிப்பீட்டர்ஸ் அங்கே ரிப்பீட்டர்ஸ் ஆனால் இங்கே மாறி வருது. தெரியுதா?
ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர். ஓகேவா? இப்போ இதை வந்து இன்னொரு எனிமா அனுப்பிச்சுன்னா அது திருப்பி HCLLன்னு காமிச்சோம். அப்போ 2 பேர்லையும் எனிமா இருக்கும். ஆனால் அப்போ எனிமா வச்சுருக்கோம்னா பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய போகும், அதெல்லாமே நான் சொல்கிறேன். அதில் கரெக்டாக வச்சுருந்தா தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? புரிஞ்சிச்சு? என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன்னா கசம்சன் மாற்றுறது, டீக்ரிப்ஷன் அதை ஒழுங்காக மாற்றிக்கிறது. ஸோ இங்கேருந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிச்சுன்னா இங்கே டீக்ரிப்ட் பண்ணி அதை என்னென்னு படிச்சு அதை செஞ்சுக்கலாம். புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிளான சர்க்யூட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் கரண்ட் போச்சுன்னா லைட் எரியுமா? இவ்வளோதான். இது தெரியல, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இது பண்ணால் கரண்ட் போகும், பல்ப் எரியும். சிம்பிள். இதை வச்சு தான் நம்ம வந்து எனிமா மிஷின் எப்படி வச்சு கற்றுருக்கோம். இப்போ இங்கே நம்ம சுவிட்சை வச்சுருக்கோம். இப்போ சுவிட்ச் அமுத்துனா கரண்ட் பாஸ் லைட் எரியுமா? சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய சுவிட்சை வச்சுக்கிறோம். எப்படி? அப்போ இதை அமுத்துனா இந்த லைட் எரியும், இதை அமுத்துனா இந்த லைட் எரியும். கரெக்ட்? சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணா இன்னும் நிறைய வச்சுக்கணும். அதாவது இப்போ பாருங்க, பேர் வச்சுக்கணும். ஏ அமுத்துனா ஏ எரியும், பி அமுத்துனா பி எரியும், சி அமுத்துனா சி எரியும், டி அமுத்துனா டி எரியும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணா ஒயரை மாற்றி வச்சிடறோம். அப்போ டி அமுத்துனா ஏ எரியும், ஏ அமுத்துனா சி எரியும். புரியுதா? எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகும்? புரியுதா? இதுதான் எனிமாவோட பேசிக்ஸ். ஆனால் இவ்வளோதானு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் ஹிட்லர். இது நம்ம லெவலுக்கு நம்ம எப்படி யோசிப்போம். ஹிட்லர் லெவலுக்கு அவர் எப்படி யோசிப்பாரு? இங்கே தெரியுதா? இருக்கு, இங்கே எதை சொல்லலாம்னு பார்த்துப்போம். இது கீழே பல்பு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே நம்ம பார்த்த பல்பு மாதிரியே கீழே பல்பு இருக்குது, அதனால எரியுது. புரிஞ்சிருச்சுல? நீங்கள் ஒவ்வொரு பட்டன் அமைக்கிறப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு பல்பு இருக்குது. ஆனால் கான்செப்ட் மட்டும் அவ்வளோ சிம்பிள் இல்லை. இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதோட சர்க்யூட் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி? கரண்ட் இத்தனை இடத்துக்கு போயிட்டு வரும். அங்கே வந்து இப்போ ஒரு இதுக்கு போயிட்டு இருந்துச்சுல, இது இத்தனை இடத்துக்கு கரண்ட் போயிட்டு வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங். இத்தனைக்கும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது இதை ஹேக் பண்ணுறதுக்காக தான். கம்ப்யூட்டர் முதல்ல கண்டுபிடிச்சது இந்த எனிமா மிஷினை ஹேக் பண்ணுங்கிறதுக்காக தான். இதில் ப்ளக் போர்ட்ஸ் இருக்குது, கீபோர்டு இருக்குது, ரோட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம ரோட்டர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த ரோட்டர்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம அங்கே பார்க்குற ஒயர் மாற்றி மாற்றி அனுப்புவோம்ல, அதுதான் இருக்கும். ஓகேவா? இந்த ரோட்டர்னால ரொட்டேட்டும் ஆகும். குழப்பத்தில் நிறையா, ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். இது எல்லாமே கான்டாக்ட் பின்ஸ். கரண்ட் இந்த பின் வழியாக வரலாம், அந்த பின் வழியாக வெளியில் போகலாம். ஓகேவா? புரியுதா? இந்த ஒவ்வொரு ரோட்டர்லையும் இப்போ இதில் வந்து இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே போகும். புரியுதா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் மாறி மாறி இருக்கும். தெரியுதா? இப்போ இந்த ஒயர் இங்கே போகல, இங்கேருந்து வர்றது இங்கே போகுது, இங்கேருந்து வர்றது நேராக வருது, இங்கேருந்து வர்றது கீழே வருது. தெரியுதா? ஸோ அப்போ வந்து கரண்ட் இங்கே வந்துச்சுன்னா அது இது வழியாக போய் வேற லெட்டராக மாறி வெளியில் வந்துடும். புரியுதா? இப்போ ஏவா வந்துச்சுன்னா அது டியா வெளியில் வரும். இப்போ டியா இதுக்குள்ள போறது, வேற ஒரு லெட்டர் இதுல வெளியில வரும். இது எல்லாத்தையும் கனெக்ஷன் வெவ்வேற மாதிரி இருக்கும். தெரியுதா? என்ன நடக்கும் தெரியுதா? அதுக்குள்ள நல்லா இருக்குல்ல? இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர். இது என்ன பண்ணும்னா இது இப்படி வாங்கி இப்படி வெளில அனுப்பிச்சு விட்டுரும். பாருங்க, இங்க இருந்து வாங்கி வேற லெட்டரா மாத்தி அனுப்பிச்சு விட்டுரும். எப்படி? தெரியுதா? அப்போ உங்களோட கரண்டோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏன் டைப் நீங்க ஒரு லெட்டர் டைப் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவனே காமிப்பான் நீங்க என்ன லெட்டர் டைப் பண்ணீங்கன்ட்டு. ஸோ அவன் சொல்றதே சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் சொல்லிட்டாங்க டைப் பண்ணிருக்காங்க. நீங்க டைப் பண்ற லெட்டர் முதல்ல இது வெளியே உள்ள வருதா? இப்போ உள்ள ஒய்ன்னு வருதுன்னா அது வந்து முதல்ல இதுல போய் ஒய்ங்கிறது ஹெச்சா மாறிடும், இங்க பியா மாறிடும், இங்க கியூவா மாறும், அப்புறம் இங்க ஜெட்டா மாறிடும், அப்புறம் இங்க வந்து அது ஜேவா மாறிடும், அதுக்கப்புறம் டியா மாறி இங்க வந்து ஈயா வெளியில வரும். எப்படி? ஸோ ஒய்ங்கிற ஒரு எழுத்து ஈயா மாறுது, டைரக்டா மாறாம இப்படி மாறுது. புரியுதா? ஓகே. ஹிட்லர் வேற லெவலா, ஆனா அவர் இதோட எழுத்துல இங்க கூட இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஹிட்லர். இப்போ என்னன்னா இது ரொட்டேட் ஆகும். நீங்க ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்ணோடனே இது ரொட்டேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா முதல்ல ஒய் வந்து ஈயா மாறிச்சுல, இப்போ இது ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா ஒய் வேற கூட போகும், அப்போ கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாறி வெளியில வரும். புரியுதா? எப்படி? இப்படி மாறிடுச்சுன்னா அப்போ ஒய் வந்து ஈயா வராது இல்லை, ஒய் வந்து வேற ஏதாவது மாதிரி வரும். இப்போ இது முடிஞ்சது இங்க இருந்து உங்க கரண்ட் வந்து பிளக் போர்டு போகும். இங்க நீங்க ஆப்ஷன் வேணா வச்சுக்கலாம், வேண்டாம்னா வச்சுக்க தேவையில்லை. வச்சிருந்தீங்கன்னா அது மறுபடியும் மாறும். அதாவது நீங்க வந்து இப்போ வந்து இங்க டபிள்யூ தூக்கி ஜேக்கு கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா கடைசியில் ஈயா வந்துச்சா, அது டபிள்யூவா வந்துருச்சுன்னா அது வந்து ஜேவா மாறி வெளில வந்துருக்கும்.
இப்போ டபிள்யூங்கிறது வந்து ஜேன் மாறி போயிருக்கும். ஆனால் நீங்கள் ஈ கனெக்ட் பண்ணல, ஸோ ஈங்கிறது ஈயாவே வரும். அப்போ மாறுமா மாறாதான்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் சர்க்யூட் கனெக்ஷன் வச்சுருக்காங்க. சும்மா இருந்தால் இது வழியாக போய் இது வழியாக வெளில வந்துக்கும். இப்போ அப்படியே கனெக்ட் ஆகி வெளில வந்துக்கும். ஸோ தெரியுதா, கரண்ட் இங்கே போகிற கரண்ட் இந்த இரும்பு வழியாக வந்து இப்போ இந்த இரும்பு கண்டக்ட் பண்ணல, ஸோ இது வழியாக வந்து இது வழியாக அப்படியே அதே லெட்டராகவே வெளியில் வந்துடும். ஆனால் அதுவே நீங்கள் அந்த ப்ளக்கை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதே லெட்டராக வெளியில் வந்துச்சு. தெரியுது, இது புரியுது தானே? அதே ப்ளக்கை போட்டிங்கன்னா இந்த கம்பியை தள்ளிடும். அப்போ இந்த கம்பி வழியாக கரண்ட் பாஸ் ஆக முடியாது, கரெக்டாக? ஸோ அதுக்கு பதில் என்னன்னா இதுக்குள்ளே போய் இப்போ இந்த கம்பி வழியாக பாஸ் ஆக முடியாது. ஸோ இந்த ப்ளக்குக்குள்ளே போய் இந்த ப்ளக் வழியாக போய் அது ஈங்கிறது வழியாக வெளியில் போயிடும். எப்படி சூப்பராக இருக்கா? இப்போ இது வழியாக போய் ஈங்கிற லெட்டராக மாதிரி இருக்கும். புரியுதா? எப்படி ஹிட்லர் வேற லெவலா? ஸோ இப்போ கீபோர்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பட்டன்ஸாக பட்டன் கீழே நிற்கலாம். ஸோ அப்போ தான் விட்டால் மறுபடியும் அது மேலே வந்து நிற்கணுங்கிறதுக்காக. ஓகே, அடுத்து இதனோட சுவிட்ச். ஓகேவா? இப்போ பேட்டரியிலிருந்து கரண்ட் இங்கே வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்கும். ஓகேவா? அது பாருங்க, 3 காப்பர் பிளேட் இருக்கு. இது 3மே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? இப்போ பேட்டரியிலேருந்து வர கரண்ட் இது வழியாக வெளில போக முடியும். புரியுதா? அப்போ நீங்கள் எதை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் தான் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அதுக்காக அது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதுவும் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறப்போ கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ரெஸ் பண்ணோடனே இப்படி வந்து இது வழியாக பாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். புரியுதா? இது வந்து எல்லா கீஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு லைட் பல்பில் சேர்த்திருவாங்க. அப்போ அது கரண்ட் போய் அப்புறம் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். லைட் பல்பில் இருக்கிற அடுத்த இதை கொண்டு போய் பேட்டரிக்கு வச்சுருப்பாங்க. நெகட்டிவ் வந்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்து ப்ளக் போர்ட்ஸுக்கு போகுது, அந்த கீபோர்டுக்கு போகுது. கீபோர்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று அமுத்தினோடனே கரண்ட் வந்து அதிலிருந்து மாறி ப்ளக் போர்டுக்கு போயிட்டு இதுக்கு வருது. புரியுது தானே? அது காட்டுவான், அவனே ஃபுல் சர்க்யூட் காமிப்பான். இப்போ வந்து எல்லாமே வந்து கரண்ட் இங்கே வந்து நின்றுக்குது. ஸோ கரண்ட் இதுக்கு மேலே போக முடியாது. பட் கீழே வச்சோடனே கரண்ட் இது வழியாக ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? பேட்டரியிலேருந்து வந்து அது ப்ளக் போர்டுக்கு போகுது. கீழே வர இதே கான்செப்ட் தான். ஸோ பேட்டரியிலேருந்து கீ சுவிட்சுக்கு போயிட்டு அங்கேருந்து ப்ளக் போர்டுக்கு போயிட்டு ரோட்டர்ஸ்க்கு போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை ப்ளக் போர்டுக்கு வந்து 2வது தடவை மாறிட்டு கீ சுவிட்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டுக்கு போயிருக்கு. இத்தனை தடவை லெட்டர்ஸ் மாறும். ஸோ இப்போ ஒரு லெட்டர் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இங்கே வந்துட்டு கரண்ட் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கும். ஓகேவா? இந்த கரண்ட் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கும். நீங்கள் அந்த ப்ளக் போர்டுக்கு போனாலும் அது வந்து பேசிக்கலி ஸ்டாண்ட் ஆகும். அந்த எக்ஸாம்பிள்னா என்னங்க, இந்த இடத்துல தான் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்னா அமுத்தினோடனே கரண்ட் கண்டக்ட் ஆகி ப்ளக் போர்டுக்கு போகுது. இப்போ ப்ளக் போர்டுக்கு போனே எக்ஸா எதுவுமே இல்லை. அப்போ எக்ஸா வந்து எக்ஸாவே தான் வெளில வரும். கரெக்டாக? இப்போ எக்ஸாவே வெளியில் வர்றது வந்து ரோட்டர்ஸ்க்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோட்டரில் வந்து எக்ஸ் வந்து என்னவா வருது காமிக்கவே இல்லை. எக்ஸ் வந்து ஏஓ இதெல்லாம் மாறி மறுபடியும் கேவா வெளியில் வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுத்த எக்ஸ் வந்து இத்தனை தடவை மாறி கேவா வருது. இதை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இப்போ அந்த கே வந்து ப்ளக் போர்டுக்கு வருது. ஆனால் கேல ஒன்று மாட்டிருக்கு, எக்ஸில் தான் மாட்டல. இப்போ கே வந்து சியை மாட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த சி வந்து மறுபடியும் கீபோர்டு வழியாகவே போயிட்டு ஏன்னா நீங்கள் அதுக்குள்ள இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வழியாக வந்து அது வந்து இதில் எரியுது. இப்போ சிக்குள்ளே வரப்போ சியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ சியில் மேல் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகலாம். ஸோ அது வழியாக ஃப்ளோ ஆகி தான் பல்புக்கு போகுது. புரியுதா? மேலே ஒரு கம்பியில் தொட்டுட்டு இருந்துச்சுல, அது இருந்தால் அப்போ அது வழியாக போய் அது பல்புக்கு போக முடியும். புரியுதானே? அது வழியாக போயிட்டு இது வழியாக போய் பேட்டரி திரும்பி போய் சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். கரண்ட்டை பொறுத்தவரை ஆரம்பிச்சு
நல்லா இருக்கா சர்க்கியூட்? ஆனா இதோட அவர் நிறுத்தல். இதுதான் ஹிட்லர். பிகாஸ் ஹி இஸ் ஹிட்லர். இந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஸ் ஆகும்னா திரும்ப ஏன் கீபோர்டு வருது கரெக்டாக. அதாவது என்னன்னா கீபோர்டில் 3 இருக்குது கரெக்டாக. எல்லாமே இப்படி மேலே தான் தொட்டுட்டு இருக்கும். நீங்கள் அமுத்தினா மட்டும் கீழே இருக்கணும். நீங்கள் அமுத்தினா கீழே தொட்டு கரண்ட் வந்து இதுக்கெல்லாம் போய் மாறிட்டு வேற லெட்டர் இருக்கும். அந்த வேற லெட்டர் நீங்கள் அமுத்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த லெட்டர் மேலே தான் இருக்கும். அது வழியாக போய் தான் பல்புக்கு போக முடியும். புரியுதா? பல்புக்கு போகிறதுக்கு அதுதான் முடியும். அதுக்காக தான் மறுபடியும் அதுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு தடவை கீ ப்ரெஸ் பண்ணாலும் அந்த ரோட்டர் சுற்றும். எப்படி? நீங்கள் கீ ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரோட்டர் சுற்றிக்கும். சூப்பருங்க. இது எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னன்னா நீங்கள் 2வது தடவை டீ அமுத்திங்கன்னா இப்போ வேற லெட்டர் ஏன்னா சுற்றிடுச்சு இல்லை. சுற்றிடுச்சு நம்ம மாறி அதனால 2 தடவை HLOக்கு அது வந்து வேற வேறையாக வந்துச்சு. புரியுதா? இப்போ உள்ள என்ன நடந்திருக்குன்னு புரியுதானே? மனுஷன் இப்படி ஒரு யோசிச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? ராஜாவா இருந்தா இப்போ வந்து கீபோர்டு கீழே இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு கீயை ப்ரெஸ் பண்ணுறப்ப இது இப்படி போகும். ஸோ அப்போ வந்து அது வந்து மேலே இருந்து அது தள்ளும். ஓகேவா? இப்போ மேலே தள்ளதுக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது இந்த மாதிரி 3 இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இப்படி தள்ளிடும். இங்கே தள்ள முடியாது, ஆனால் இங்கே தள்ள முடியும். ஏன்னா இது வந்து இதில் லாக் ஆகிக்கும். இது மேலே வரப்ப இப்படி தள்ளும். புரியுதா உங்களுக்கு? தெரியுதா எப்படி தள்ளுதுன்ட்டு? அப்போ அங்கேயும் தானே தள்ளணும். மிச்சம் ஏன் தள்ளலைன்னு கேட்டீங்கன்னா இதோட இருக்குல்ல. இப்போ இதுலயே இந்த சைடு ஒன்று இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும்ல. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இடிச்சுக்கும். நம்ம ஜூம் பண்ணி காட்டுவோம். இங்கே தெரியுதா? இதில் போய் இடிச்சுக்கும். இதில் இடிச்சுட்டு அது போக முடியாது. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு மனுஷன். அதாவது என்னன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபுல் ரவுண்டு வந்தோடனே இது ஒரு ரவுண்டு சுற்றிக்கும். புரியுதா? ஸோ வந்து இது வந்து இப்படி இது ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்தப்போ மட்டும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். மறுபடியும் ரவுண்ட் வந்து திரும்ப அது ஒரு ரவுண்ட் ரொட்டேட் ஆகும். புரியுதா? அப்போ எப்படியெல்லாம் லெட்டர்ஸ் பண்ணி கெஸ்ஸே பண்ண முடியாது. இல்லை இதை எப்படி பிரேக் பண்ண முடியும்? சீசர் எப்படி யோசிச்சாரு, இவர் எப்படி யோசிச்சிருக்கிறாரு. இப்போ அதே மாதிரி இது ஒரு ரவுண்ட் வந்து இது ஒரு ரவுண்டு சுற்றும். சூப்பர்ல. இது கரெக்டா இது கூட வரப்ப இதுவும் சேர்ந்து சுத்தும். 3மே சுத்தும். எப்ப எது எங்க வரும் யாருக்குமே தெரியாது. இது எதுக்குன்னா சும்மா சுத்திக்கிட்டே போயிடக்கூடாது இல்லை. ஜஸ்ட் டு ஹோல்ட் இட் பேக் இன் பிளேஸ். தெரியுதா? எப்படி பின்ஸ் இந்த மாதிரி மாறும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வழியா போகுது. ஒன்ஸ் திரும்பிச்சுன்னா வேற ஒன்று வழியா போகுங்க. அப்போ லெட்டர்ஸ் வேற மாதிரி மாறும். இதுல என்னன்னா இதுல வந்து 5 பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு கமாண்ட் இருக்கு என்ன தெரியும்னா அந்த 5ல எந்த மூடை செலக்ட் பண்ணணும்னு தெரியும். இன்னொரு கமாண்ட் இருக்கு என்ன தெரியும்னா அது எந்த ஆர்டர்ல வைக்கணும்னு தெரியும். ஓகேவா? இன்னொருத்தருக்கு என்ன தெரியும்னா அதை எவ்வளோ சுற்றி வைக்கணும்னு தெரியும். அதுக்கு 3 பேர். அப்போ 5 பேர் சேர்ந்தாதான் அவங்களால இந்த செட். ஏன்னா இந்த செட்டிங்கை மாத்திரம் எல்லாரும் தப்பாக தான் ஆன்சர் வரும். புரியுதா? அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பிளக் போர்டு எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியும். இதை வந்து நீங்க ஸ்டார்டிங் பொசிஷனை மாற்றி வச்சுக்கலாம். அப்போ ஒரே பொசிஷன் வச்சாலும் ஒரே மாதிரி ஆன்சர் வரும். இதை என்கிரிப்ட் பண்ண டீக்ரிப்ட் பண்ணுவோம். இப்போ பிளக் போர்டு இது எதை கனெக்ட் பண்ணுறது இன்னொருத்தருக்கு. இப்போ 6 பேர் இன்வால்வ் இருக்காங்க. ஆக்சுவலி இதை 2 பேருக்கு பிரித்து வச்சிருப்பாங்க. அப்போ 7 பேர் இன்வால்வ் இருக்காங்க. இந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா? ஆக்சுவலி இவங்களோட பவரே இதுதான். இப்போ எனிமிகிட்ட எனிக்மா மிஷன் இருந்தாலும் அந்த 5ல எதை எடுக்கணும்னு தெரியணும், எந்த ஆர்டர்ல வைக்கணும்னு தெரியணும், அதை எவ்வளோ ரொட்டேட் பண்ணி வைக்கணும்னு தெரியணும், பிளக் போர்டு எதை வைக்கணும்னு தெரியணும். இது வந்து 7 பேருக்கு பிச்சு தெரியுது. ஒருத்தருக்கே தெரிஞ்சது கிடையாது. அப்போ அவங்க வந்து எனிக்மா அவங்க கொடுங்கனாலும் 7 பேர்த்த அவங்க அந்த மாதிரி அவங்க பிடிச்சாலும் கரெக்டா அந்த 7 பேர்த்த பிடிச்சாலும் அந்த 7 பேருமே கரெக்டாக உண்மையை சொல்லணும். அந்த 7 பேர்த்தோட பசங்களை கூட்டிட்டு வந்து உன் பையனை கொண்டுருவேன் உண்மையை சொல்லணும்னு சொன்னா அது 6 பேர் உண்மையை சொல்லிடுவான். ஒருத்தர் போய் சொல்லிடுவான். ஏன் போய் சொல்லணும்னு கண்டுபிடிக்கவே முடியாது. தெரியுதா எப்படி லாக் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம எல்லாமே இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ண போகிறோம்.
இது வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கு, ஏன்னா நம்ம சேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னு நினச்சி பாருங்க. உங்களோட மார்க் வந்து இதில் வந்து கான்செப்ட் என்ன, சிங்க்ரனைசேஷன் தான் கான்செப்ட். ஸோ அப்போ வந்து உங்களோட 10th மார்க்கோ 12th மார்க்கோ பார்த்தீங்கன்னா சர்வரே டவுன் ஆகாது. உங்களுக்கு இன்டர்நெட்டே இல்லாமல் நீங்கள் 12th மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்கள் டீச்சர் உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்கல்ல, அது உங்கள் பேப்பர் திருத்தி உங்கள் மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்பயே அந்த மார்க் வந்து சர்வர் வந்து உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிருக்கும். ஆனால் அந்த டே டைம் ஆனவங்களுக்கு தான் அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ அதுக்காக நாம் வந்து எஸ்கியூஎல் வச்சுக்கோ. இப்போ அந்த எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்ட் கேட்கணும். பாஸ்வேர்ட் கண்டிப்பாக அது கேட்கணும். ஏன்னா அது பாஸ்வேர்ட் கேட்குறீங்கன்னா நீங்கள் உங்களோட மார்க் முன்னாடியே பார்ப்பீங்க, விச் இஸ் இல்லீகல். கரெக்டாக? இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஹிட்லர் மாதிரி நம்மளே எனக்கு போட்டு முடிவு பண்ணேன். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா இந்த இடத்துல நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். அதாவது என்னன்னா எல்லாம் கவனிச்சு தான் இருக்கீங்க. சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ப்ரோக்ராமிங் டீச் பண்ணல, கவனிச்சு தான் இருக்கீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இல்லை, அது நீங்கள் ஃபாண்ட்லாம் பார்க்குறேன், சும்மா ஐடியாவில் காமிக்க போகிறேன். நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து சிஸ்டம் செக்யூரிட்டி டாட் ஸ்விஃப்ட்னு ஒன்று செஞ்சேன். தெரியுதா? இங்கே இருக்கும் சிஸ்டம் செக்யூரிட்டி டாட் ஸ்விஃப்ட். இதுக்குள்ளே போனோம்னா இது வந்து ஒரு 331 ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. SHA-256னு ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக் இருக்கு. ஓகேவா? இது எப்படின்னா எனிக்மா மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 1,00,000 மடங்கு மோர் செக்யூர். இதில் தான் பிட்காயினாக ஒர்க் ஆகுது. இதை ஹேக் பண்ண வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் மாதிரி அது நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை சொல்லுவேன். நம்ம எல்லா கம்ப்யூட்டரும் சேர்த்து அப்போ பல உலகம் பல பேர் இருந்து சேர்த்து பண்ணாலும் 33,000 வருஷம் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் என்கிரிப்ட் பண்ணலாம். அப்படி அது ABQYYPYன்னு மாற்றலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கிளாஸ் செக்யூரிட்டின்னு ஒன்று வைக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டரோட டிவைஸ் எழுதியிருக்கேன். அதாவது IMEI நம்பர் இருக்கேன். இது ஏன் நான் IMEI வச்சு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ IMEI வச்சு என்கிரிப்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை 33,000 வருஷம் கழிச்சு அவனால் ஹேக் பண்ணிட்டான்னு நீங்கள், அவன் வந்து எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டரையும் ஹேக் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ வந்து உங்கள் ஒரு ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கே 33,000 வருஷம் ஆகும். மறுபடியும் இவனுக்கு வந்து இவனுக்கு 33,000 வருஷம், இவனுக்கு வந்து இவனுக்கு 33,000 வருஷம் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்காக பண்ணிட்டேன். அதையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டா அது கூட 3ன்னு ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ IMEI லைட்டாக மாறிடும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஜெமினி ஸ்கிராம்லர்னு ஒரு ஸ்கிராம்லர் வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு தெரியல, ஜெமினின்னு ஒன்று இருக்குது தெரியும்ல, கூகுளில். அந்த ஜெமினிட்ட நான் வந்து எழுதி கொடுக்க சொன்னேன். அதாவது KHORனு வரல, ROOHK வருது, அப்புறம் ORHOK வருது. இப்படி கசகச நீ மாற்றி கொடுத்துட்டு அது வந்து மாற்றி கொடுத்துச்சு. அதுதான் ஜெமினி ஸ்கிராம்லர். ஆனால் அதை கூட அப்படியே நான் லைட்டாக அதுக்குள்ளே போய் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, அதுவே 2வது கேட்டால் அதே கூட கொடுக்காது, இருந்தாலும் நான் அதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ChatGPT இருக்குல்ல, அதுக்கிட்ட கேட்டேன், நீ எனக்கு ஒரு ஸ்கிராம்லர் செஞ்சு கொடுங்க. அது ஒன்று செஞ்சு கொடுக்கல, அதையும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஓகே, அதில் எத்தனை லைன் போகுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நான் சொந்தமாக ஒரு ஸ்கிராம்லர் செஞ்சேன். ஓகேவா? அதுதான் இந்த ஸ்கிராம்லர். அது என்ன பண்ணுன்னா அது வந்து ஈவன் நம்பரானு பார்ப்போம். அதாவது எல்லா லெட்டரையும் அதோட நம்பராக பார்ப்போம். அந்த நம்பர் ஈவன் நம்பர்னா 2ஆல் டிவைட் பண்ணும், இல்லைன்னா அதுக்கு சைன் தீட்டா இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அதை கண்டுபிடி மாற்றோம். ஓகேவா? இப்படியெல்லாம் மாற்றி நான் ஒன்று பண்ணுவேன். இதை மறுபடியும் கடைசியில் என்ன பண்ணிக்கிறேன்னா எனிக்மா அப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு நானே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுவும் அதே மாதிரி எனிக்மாங்க அது லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா எனிக்மா வந்து ஒரு ஹேக் பண்ண கண்டுபிடிச்சாங்க, அதை வச்சு ஹேக் பண்ண முடியாது. அதை வச்சு ஹேக் பண்ணாலும் ஆக்ஷன் ஆன்சர் வராது, பாஸ்வேர்டு வராது. என்ன வரும்? ChatGPT ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டு தான் வரும். அதை ஹேக் பண்ணால் ஜெமினி ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டு வரும். அதை ஹேக் பண்ணால் 33,000 வருஷம் ஆகும், அதுதான் கிடைக்கும். இருந்தாலும் பத்தாதுன்ட்டு அது மாற்றுறதுல ஏவை எல்லாத்தையும் கேவா மாற்றி மறுபடியும் சார்ஜிங் இந்த மறுபடியும் அந்த பிட்காயின் டெக்னாலஜி வச்சு இது பண்ணிட்டேன். எப்படி இதுக்கு மேலே செக்யூர்டாக இருக்க முடியுமா? அப்படி செக்யூர்டாக இருக்கிறது என்ன தெரியுமா பண்ணுறோம்? நான் வந்து இப்போ இந்த ஆப்பை ரன் பண்ணுறேன். லெட்ஸ் ஹோப் இட்ஸ் கோயிங் டு ரன். ஐ நாட் ஷூர் இட்ஸ் கோயிங் டு ரன் ஆர் நாட். தெரியுது. இந்த பில்டிங் வருதுல்ல, இப்போதான் கம்பெனி அது 0 செகண்ட்ஸாக மாறும்ல, நான் சொல்லியிருக்கேன்ல அந்த. சரி, ஓகே, இப்போ பாருங்க. இப்போ என்னன்னா இங்கே வந்து நான் வந்து 1 2 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 1 2 3 அதை எப்படி மாற்று இல்லை, நான் ஹலோன்னு கொடுக்குறேன். ஹலோ எப்படி கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஹலோ கொடுத்து கெட் ஹேஷ் கொடுத்தா இதுதான் இங்கே வந்து இருக்கு. தெரியுதா? நான் மறுபடியும் கொடுக்குறேன் மாதிரி திரும்ப. தெரியுதா? இதுதான். இப்போ எப்படி மாற்றிருக்கிறோம்? யாராவது ஹேக் பண்ண முடியும்?
இதை கொண்டு போய் நான் வந்து இதில் போட்டு பார்த்தேன். நீங்கள் இதில் பாஸ்வேர்ட் கேட்டுச்சுல வாய்ப்பு எப்படி இப்போ எவ்வளோ இதை ஹேக் பண்ண முடியும் நம்ம டேட்டா பேஸை சூப்பரா. அதாவது நீங்களும் ஒரு நியூரல் இன்ஜின் செய்யணும், ஒரு லைப்ரரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் கட்டில் விற்கணும்னு நினைக்கிறது ப்ராப்ளம் இல்லை. பட் யூ ஹேவ் டு ஒர்க் ஸோ மச் ஃபார் இட். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா ஏன் மவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு நானும் அவங்க சேர்த்து இவ்வளோ ஹார்டர் பண்ணிட்டு இருந்தது முன்னாடி பார்க்கறது. இத்தனைக்கும் நான் உங்களுக்கு 2 ஃபைல் 3 ஃபைல் தான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கேன், இந்த ஒரு ஃபைல் காமிச்சிருக்கேன், இன்னொன்று 2-3 ஃபைல் காமிச்சிருக்கேன். இன்னும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இப்போ சிங்க்ரனைஸெல்லாம் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. அதில் கொஞ்சம் லைன்ஸ் இருக்கும். அதில் பாருங்க 200 லைன் பக்கம் கோட் இருக்குது. இன்னும் சிலதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஜிபிஎஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, இது போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றையும் மோர் தென் 100 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். சில 1000 கூட போகும். எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிங்கில் போகும்னு நினைக்கிறேன். அது வந்து ஆக்சுவலி இது வந்து எந்த கோடுன்னு தெரியல. இது இன்னும் ஃபினிஷ் பண்ணாத ஆக்சுவலி அவன் இதுக்கு மேலே எழுதிட்டான். 1000 லைனுக்கு மேலே அவன் எழுதியிருக்கான். அதை போட்டால் அவங்களுக்கு தெரியும் 1000 லைனுக்கு மேலே போகுது. இது போது இருக்கு. இது சிலதெல்லாம் 1600 லைன்லாம் கூட போகும். ஓகேவா? ரைட். இப்போ ஆக்சுவலி என்னன்னா எஸ்கியூஎல் இருக்கு இல்லையா, இது வந்து இதை தாண்டி ஒரு விஷயம். இது வந்து நான் சொன்ன எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும்ட்டு. அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணும், அதை போய் 0s and 1s அந்த ஃபைலில் போய் ஹார்டிஸ்ல எது இருக்கு இல்லை எப்படி எழுதுலாம் இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கான கோடு தான் இது எஸ்கியூஎல் சைஃபர். ஸோ இதுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது நான் எழுதுறது இல்லை, இது வந்து ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சது. ஆனால் நான் நிறைய மாடிஃபை பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11000 லைனுக்கு ஒரு கோடு இருக்குது. ஓகேவா? ஆனால் இது விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் SQL 3.cன்னு வந்து இது வந்து சி ப்ரோக்ராம். நான் சொன்ன சி எங்கே வேணால் நம்ம எழுதுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோடு, அதாவது 2,26,000 லைனுக்கு ஒரு கோடு இருக்குது. ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த RNA ஒர்க் ஆகுது. புரியுதா? இது எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு, இதை வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எழுதுறதுக்குன்னா we worked so டே நைட் பண்ணாதானே பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை செஞ்சு நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கணும்னா அது இவ்வளோ ஹார்ட். ஸோ எனிவே நான் வந்து ஃபைலாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி சொல்லிக் கொடுத்துறேன். இது வந்து நம்ம டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்குள்ளேயே நீங்கள் அங்கே பண்ணது எல்லாமே பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் SQL இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ப்ரௌஸ் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்துடும். இப்போ வந்து அது வந்து என்ன டேட்டா இருக்குது, லாக்ஸ் இந்த பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லை, ஆல் கேஷ் இது எதுலேயும் டேட்டா இல்லை. ஓகேவா? அதனால் எல்லாமே எம்டியாக வருது. இருந்தால் இதுக்குள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டேட்டா வந்துடும். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கீமுக்குள்ளே போய் இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து கோல்டு கஸ்டமர் பேலன்ஸ் டு பி பெய்ட் அதில் போய் இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் வெளியே வருதா, இன்டு கோல்டு கஸ்டமர் பேலன்ஸ் டு பி பெய்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பில் ஐடிக்குள்ளே நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு இன்சர்ட் பண்ணுவோம். பில் ஐடி அண்ட் டுடே பில் இந்த ரெண்டுக்குள்ளேயும் நம்ம போடுவோம். சும்மா ABCD போடுவோம். இதுக்குள்ள வந்து வேல்யூஸ் அதே தான். நீங்கள் அதில் கற்றுக்கிட்டே தான் இல்லை. இது இந்த மாதிரி இருக்குது. என்வைரன்மெண்ட் மட்டும் இப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காது. ஓகேவா? இப்போ இதை பார்த்துட்டு நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரெண்டு இருக்கா, இந்த ப்ளே கொடுத்தோம்னா இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆன மாதிரி இருக்கும். போனே வருது. சரிதான்? இப்போ வந்து நான் வந்து மல்டிபிள் லைன்ஸ் கூட எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதை போட்டு படிச்சுட்டே வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய அந்த அளவுக்கு செட் ஆகிடும். தெரியுதா? எவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதுனா MySQL அது சர்வரில் இருந்தால் இருக்குது. ஆனால் இங்கே பண்ணுறாங்கன்னா SQLite, அதாவது இன்டர்னல் ஆகுதுன்னா இந்த ஃபைல் கூட தான் போய் சேவை. இது டெலிட் பண்ணணும்னா இப்போ எல்லாம் போயிடும். ஆனால் அங்கே அப்படியெல்லாம் பண்ண முடியாது. புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு என்னன்ட்டு? இவ்வளோதான். ஸோ இன்சர்ட் கிளியராக புரிஞ்சிருச்சா? டேபிள் கிரியேட் பண்ணுறது கிளியராக புரிஞ்சிருச்சா? நீங்கள் இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் இதில் கிரியேட் டேபிள்னு நீங்கள் இங்கே போய் கொடுக்கணும். இங்கே போயிட்டு கிரியேட் டேபிள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கு மெயினாக புரிஞ்சுதா? நான் வந்து இதில் வந்து இங்கே இங்கே வந்து கிரியேட் பண்ணி பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு புரியுது தானே? இங்கே பாருங்கள், நான் வந்து CTQன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து கிரியேட் டேபிள் வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே நான் இப்படி எல்லாமே கொடுத்துட்டேன்.
அது இல்லாமல் யூசர் வந்து ஏதாவது பண்ண சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு அந்த சிடிக்யூவை நான் எக்ஸிக்யூட் queryல போட்டுறேன். நான் இப்போ எக்ஸிக்யூட் queryல போட்டேன்னா இது போய் அங்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நான் அந்த டேட்டா பேஸையும் ஓப்பன் பண்ணுறேன், இங்கேருந்து அதுக்குள்ள நான் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இது மெயினாக எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ யூசர் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறாங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா இன்சர்ட் இன்டூ டேட்டா பேஸ், அதை இன்சர்ட் இன்டூ அதெல்லாமே போட்டுட்டு அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போடணும்ல. அது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மேகா, இப்போ எங்கள் பேர் பிரபுரம், மேகா பிரபுரம், இந்த ரெண்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணோம். மேகா யூசர் நேம், பிரபுரம் தான் பாஸ்வேர்டு வச்சுக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். மேகா பிரபுரம் தான் யூசர் டைப் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. ஆனால் யூசர் டைப் பண்ணுறது எல்லாமே வேரியபிள் இருக்கும், மஸ்டே வேரியபிள். அந்த இடத்துல வேரியபிள் போட்டு அந்த வேல்யூ அங்கே வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கொள்ள, அதை வச்சு அந்த ஸ்ட்ரிங் பில்ட் ஆகிவிடும். இந்த மாதிரி இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் queryக்குள்ள பாஸ் பண்ணோம்னா எக்ஸிக்யூட் query என்ன பண்ணணும்னா உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் அதை அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் ரன் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ளே போய் நல்லா உங்களுக்கு இப்போ ஆகவே தெரியாது, ஆனால் அது வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ சிஎல் வந்து பேசிக்காக நம்ம செஞ்ச சிஎல் ஃபங்க்ஷனை இப்போ நான் சிஎல்கே திரும்ப வரேன் பாருங்க. அப்போ எவ்வளோ வேலை பண்ணியிருக்கணும்ட்டு இத்தனை வேலையை தாண்டி நீங்கள் பண்ணுற சிஎல்ல இந்த மாதிரி டேட்டா பேஸை சேவ் ஆகிருக்கும். அப்போது சாலினி போய் அவங்களோட டீச்சர்கிட்ட கேட்பான்ல, அவங்களோட டீச்சரை போய் மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரின்சிபல் வந்து அப்போ ஆச்சுன்னு சொன்னப்போ அவள் வந்து எந்த டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணுவோம்னா அவன் நீட்டாக போய் இந்த டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. டெப் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த டெப் ஆப்ஷன் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து அது ஏன் கிராஸ் ஆச்சுங்கிறது எல்லாமே சிஎல் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. சிஎல் பண்ண டேட்டா எல்லாமே சேவ் ஆகிருக்கும். அதுவும் டேட்டோட சேவ் ஆகிருக்கும், டேட்டு டைமோட சேவ் ஆகிருக்கும். அந்த டேட் டைமில் போய் பார்த்தா எல்லா டேட்டா இருக்குது முடிஞ்சு ஆகும். எந்த டேட்டா எந்த டைம் ஆச்சுன்னு சொல்லுங்க சார் அப்படிப்பா, போட்டால் எல்லாமே வந்துடும். அதில் அவங்க வந்து எந்த பேஜை விசிட் பண்ணணும் ஆச்சுன்னு கேட்பான். அந்த பேஜை கொடுத்து அதை ஃபைலும் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஃபைலிருந்து வந்தது எல்லாமே வந்துடும். ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம், புரியுதா? ஆனால் இதையும் நான் இன்னுமே பண்ணியிருக்கேன். என்னன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்ஃபோசிங்க்ல இல்லாது. இப்போ வந்து இந்த இன்ஃபோசிங்க்ல வந்து இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதுதான் ரெக்கார்டில் இருக்கிறது 1600 லைன் இருக்கா. அப்படியான இன்ஃபோசிங்க் போனீங்கன்னா வெறும் 150 லைன் தான் இருக்கா. ஆனால் இது ஆக்சுவலி 12 லைனுக்கு மேலே போயிடுச்சு. 4 நிமிஷம் இருக்கு அந்த ஃபைல் இது அப்டேட் பண்ணுறோம். அந்த ஃபைல் என்ன பண்ணிருக்கோம்னா இதை வந்து நாங்கள் லைவ் சிங்க் பண்ணுறோம் சர்வருக்கு. ஸோ சர்வரில் ஒரு MySQL இருந்துச்சு இல்லை, அங்கே ஆனது எல்லாமே இங்கே ஆகிடும். ஸோ அப்போ சாலினி அங்கே போகவே தேவையில்லை. அவன் அப்படியே சார் அவ்வளோதான இருங்க நான் பார்க்குறேன்ட்டு உடனே போய் பார்க்கலாம் என்னாச்சுன்ட்டு. அவன் போனான்னா அவள் பிரின்சிபலோட ஐடியை கொடுத்துட்டா, அவரோட ஃபோனோட ஐடியை கொடுத்துட்டான்னா அவரோட ஃபோனில் எப்போ கிராஸ் ஆச்சுங்கிறது எல்லாம் வந்துடும். அதில் எந்த ஃபைலில் என்னங்கிறது போய் கொடுத்துட்டான்னா இங்கேருந்து அவள் பார்த்துக்கலாம் என்ன ஆச்சு புரியுது, எல்லாம் இன்டர்நெட்டில் ஏறிடும், அந்த சிங்க்ரனைஸ் ஆகிடும். அப்போது நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல்ஸ் போய் விற்கிறப்ப நீங்கள் அங்கே போகணுங்கிறதே இல்லை. அவங்க என்ன ப்ராப்ளம் சொன்னால் நீங்கள் இங்கேயே சரி பண்ணி இதான் பிரச்சனை தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபீஸ் பே பண்ணப்போ நடுவில் பணம் போயிடுச்சு வரலையுமாங்க. பேட்டரி பர்சன்டேஜ் அப்போ என்ன இருந்துச்சுங்கிற லாக் ஆகிடும். நீங்கள் சிஎல் போட்டுருக்கீங்க, பேட்டரி பர்சன்ட் 1% நீங்களா இது பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்துருக்கீங்க பண்ணியிருக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். புரியுது, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு இப்போ இருந்தே சிஎல் யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ சிஎல் நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சும்மா பிரிண்ட் போட்டு பார்த்துருக்கீங்க, சிஎல் பண்ணி பார்ப்பீங்க. அதுவும் அது மட்டும் இருக்குது, சிஎல் வரப்போ பாருங்க எப்படி வருதுன்ட்டு நான் மேலே காமிக்கிறேன். அது இந்த ஆப்லேயே போய் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ரீட் அண்ட் பிரிண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ டேட்டா பேஸ்லேருந்து ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுச்சேன். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வரப்போ ஒரு லைன் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கே பில்லிங் மேக்ரோஸ் அதாவது நம்ம எங்கே பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து பில்லிங் மேக்ரோஸ் இருக்கா, இந்த ஃபைலில் தான் அந்த லாக் எழுதியிருக்கோம், சிஎல் எழுதியிருக்கோம். ஓகேவா? இதில் எங்கே எழுதியிருக்கோம்னா பாடிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிருக்கோம். தெரியுதா? பாடிக்குள்ளே எழுதிருக்கோம். தெரியுதா? சிஎல் இருக்கா, இந்த சிஎல் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ரீட் அண்ட் பிரிண்ட் பட்டன் கூட தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரீட் அண்ட் பிரிண்ட் பண்ணோடனே இங்கே வந்து ஒரு வைல் லூப் இருக்குது. தெரியுதா? வைல் லூப்பு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா SQL.read பண்ணுறோம். அதில் வந்து செலக்ட் தெரியுதா எப்படி பண்ணியிருக்கேன்னு T2.billID ஃப்ரம் டேபிள் நேம். தெரியுதா? இதுதான் செலக்ட் பண்ணி, அது இன்னும் நான் சொல்லி தரல. செலக்ட் பண்ண சிஎல் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் சிஎல் கால் பண்ணோடனே அது இந்த மூணையுமே கொடுத்துச்சு, இதையும் கொடுத்துச்சு, எந்த ஃபைலும் கொடுத்துச்சு, அந்த லைனில் என்ன சிஎல் ஆயிருக்குன்னு கொடுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்தோடனே அது திரும்ப அதே தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஐட்ரேஷன் 1 ஐட்ரேஷன் 2 எத்தனை தடவை ரன் ஆகிட்டு மட்டும் தான் சொல்லிட்டு திரும்ப இந்த மூணையும் கொடுக்கல. சரிதா? இதுக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்மார்ட் லாப்ஸ் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரோக்ராம் தான். நீங்கள் பேசிக்காக ப்ரோக்ராம் எழுதி என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்மார்ட் லாப்ஸ் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து நான் எழுதியிருப்பேன். அதாவது ப்ரீவியஸாக என்னென்ன எழுதியிருக்கோங்கிறதெல்லாம் வேரியபிளாக வாங்கிப்பேன். ப்ரீவியஸாக எழுதுனதும் இப்போ எழுதுனதும் ஒன்னான்ட்டு ஒரு இஃபுக்குள்ளே போட்டு பார்த்துருக்கேன். ஒன்றா இருந்துச்சுன்னா நீ 3 லைன், ஒன்றா இல்லைன்னா நீ 3 லைன் சிஎல் பண்ணி, ஏன்னா அப்போ ஃபஸ்ட் லைன் சிஎல் பண்ணீங்க.
பண்ணிட்டே இப்போ அதே லைன் தான் திரும்ப ரன் ஆகிருக்கு. அப்போ அதை பண்ண வேண்டாம், ஒரு லைன் மட்டும் சீல் பண்ணும். புரியுதா எப்படி பிரிண்ட் ஆகுது? பிரிண்டை போட்டால் அது ஆகும். தெரியுதா? ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒரு இதில் இருக்கிறீங்க. ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியாது, பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிக் ஆஃப் ஒர்க் ஆகிட்டேன். கரெக்டாக? அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணி கிளியராக புரிஞ்சிருச்சு தானே? இந்த ரெண்டே புரியணுங்கிறது தான் இந்த செஷனோட கோல். அது புரிஞ்சிருச்சு தானே? வித்